பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை. 2024-2025 ஆண்டில் ஏற்பட்ட கூடுதல் செலவுக்காக துணை பட்ஜெட் தாக்கலாகிறது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் டங்ஸ்டன் சுரங்க உரிமம் விவகாரம் குறித்து விவாதிக்க திட்டம். மாநில அரசின் அனுமதியின்றி சுரங்க உரிமை ஏலங்களை மேற்கொள்ளக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி தனி தீர்மானம் இயற்றப்பட உள்ளதாக தகவல். இரண்டு நாட்களுக்கு பின் இன்று மீண்டும் கூடுகிறது நாடாளுமன்றம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் கடந்த 2 வாரம் அவை நடவடிக்கை முடங்கிய நிலையில் கூடுகிறது. நாடாளுமன்றத்தில் அதானி மணிப்பூர் விவகாரத்தை எழுப்ப உறுதியோடு இருக்கும் எதிர்க்கட்சிகள். வழக்கம் போல் இரு அவைகளும் முடங்க வாய்ப்பு. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க திருமாவளவன் தாங்கியது ஏன்? இசிக யார் கையில் உள்ளது எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பில்தான் இருக்கிறார். ஒரு முறைக்கு இருமுறை பரிசீலித்த பிறகே அவர் மீது நடவடிக்கை எடுப்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் எனவும் திருமாவளவன் திட்டவட்டம். தமிழ்நாட்டில் நக்சலைட் கலாச்சாரத்தை கொண்டுவர முயற்சி. புத்தக வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் பேரன் ஆனந்த் டெல்டும்டே பங்கேற்றதை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். புத்தக வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் பேரன் கலந்து கொண்டதில் என்ன தவறு? நீதிமன்ற அனுமதியின் பேரிலேயே ஆனந்த் டெல்டும்டே நிகழ்ச்சியில் பங்கேற்றார் என்றும் அண்ணாமலைக்கு திருமா பதிலடி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் இன்று சந்திப்பு. ஆதவ் அர்ஜுனாவின் பேச்சு கூட்டணிக்குள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் முக்கிய ஆலோசனை நடத்துவார் என எதிர்பார்ப்பு. பத்து நாள் விடுமுறைக்கு பின் விழுப்புரத்தில் இன்று பள்ளி கல்லூரிகள் திறப்பு. வெள்ள பாதிப்பிலிருந்து மீளாத பகுதியில் இருக்கும் 7 பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு. திருவண்ணாமலை மீது ஏற்பட்ட மண் சரிவு குறித்து இன்று அறிக்கை சமர்ப்பிக்கப்படும். அண்ணா பல்கலைக்கழக மண்ணியல் துறை தலைவர் பிரேமலதா தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலின் கார்த்திகை தீப திருவிழாவின் 5ஆம் நாள் உற்சவ நிகழ்ச்சி. வெள்ளி பெரிய ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய பஞ்சமூர்த்திகள். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வலுவடையும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. வரும் 11ஆம் தேதி இலங்கை தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் எனவும் வானிலை மையம் கணிப்பு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்காலில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை மையம் தகவல். வரும் 11ஆம் தேதி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கணிப்பு. சென்னை ஓட்டேரி அருகே போலீசாரை தாக்க முயன்ற ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு. காயமடைந்த ரவுடி அறிவழகன் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதி. சென்னையில் மனவளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். 4 சிறப்பு படைகள் அமைக்கப்பட்டு புலன் விசாரணை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை விளக்கம்.
கோவை மேட்டுப்பாளையம் பகுதியில் ஊருக்குள் உலா வந்த 2 காட்டு யானைகள். வீட்டின் கதவை திறந்து வாழைத்தாரை எடுத்து தின்றதால் மக்கள் அச்சம். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் எம்டிஆர் ராமச்சந்திரன் மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி சாதனை படைத்தவர் எனவும் உருக்கம். ரைசிங் ராஜஸ்தான் உலகளாவிய முதலீட்டு உச்சி மாநாடு ஜெய்ப்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் மீண்டும் டெல்லி நோக்கி பேரணி. ஷம்பு எல்லையில் பாதுகாப்பு அதிகரிப்பு. சிரியாவில் வசிக்கும் இந்தியர்கள் நலமுடன் உள்ளனர். தலைநகர் டமாஸ்கஸில் உள்ள இந்திய தூதரகம் செயல்படுவதாகவும் வெளியுறவுத்துறை தகவல். சிரியாவில் ஆசாத் ஆட்சி முடிவுக்கு இஸ்ரேல் பிரதமர் நேதன்யாகு வரவேற்பு. மத்திய கிழக்கில் ஒரு வரலாற்று நாள் எனவும் வீடியோ வெளியீடு. மனிதர்களை 15 நிமிடங்களில் குளிப்பாட்டி காய வைக்கும் மனித வாஷிங் மிஷின். ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கும் மிஷினை அறிமுகம் செய்தது ஜப்பான் நிறுவனம். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியின் 11வது சுற்றில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் அபார வெற்றி. நடப்பு சாம்பியனான சீன வீரர் டிங் லிரனை வீழ்த்தி அசத்தல். விக்ரம் நடிப்பில் உருவாகி வரும் வீர தீர சூரன் திரைப்படம். படத்தின் டீசர் இன்று வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ஃபகத் ஃபாசில் நடித்த புஷ்பா 2 திரைப்படம் 3 நாட்களில் 621 கோடி ரூபாய் வசூலானதாக படக்குழு அறிவிப்பு.